உங்கள் தாயை நீங்கள் போற்ற வேண்டும். You have to really respect and honor your mother because they are the givers of life. எதை பத்தி பேசணும்? கர்த்தருடைய நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்வார்னா, இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறவர்களுடைய தாய்மார்களோடு அவர் இணைந்து கொள்வார். அவர்களை பலப்படுத்துவார், அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், பிள்ளைகளை பாதுகாத்து அவர்கள் ஜெபிப்பார். இயேசு கிறிஸ்து 12 வயதான போது தேவாலயத்துக்கு போய் திரும்பி வரும்போது இயேசுவை தொலைத்த மரியாள் அவள் மரித்து உயிரோடு எழும்பும்போது அவரை தொலைக்கவில்லை. தேவ ஆவியானவரால் அவருடைய ஆவியையே அவள் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்க மத்தியில ஒரு புதிய செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். தலை நிமிரச் செய்கிற தாய்மார்கள். எழுதி கொள்ளுங்க. Mothers who raise your head. உங்களை தலை நிமிரச் செய்கிற தாய்மார்கள், உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கிற தாய்மார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் மதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28 31 வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. தலை நிமிர செய்கிற தாய், தலை நிமிர செய்கிற தாய். அன்பானவருடைய பிள்ளைங்க, இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எழும்பி அவங்க தாயை பார்த்து சொல்றாங்க, நீ பாக்கியவதி என்கிறார்கள். புருஷன் அவளை பார்த்து சொல்லுகிறான். இன்றைக்கு நான் அன்பான சகோதரிகளிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். அருமையான தாய்மாரே, சகோதரிகளே, இன்றைக்கு அநேகம் குழப்பங்கள் தேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம், இன்றைக்கு அமெரிக்காவில் அநேகம் பிள்ளைகள் பெற்றோரற்று வளர்கிறார்கள், பெற்றோருடைய அன்பு இன்றாமல் வளர்கிறார்கள். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோரை எப்படி பார்க்கிறாங்க? முன்னுதாரணமான பெற்றோராய் இருக்கிறோமா? முன்னுதாரணமான ஒரு தாய்மாராய் இருக்கிறோமா? Are we really examples for our children? நான் இன்னைக்கு சில தாய்மார்களை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் எப்படி இவர்கள் பலருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்தார்கள். In God's eternal plan, mother is so important and vital for building a family. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பைபிள்லேயே எழுதி இருக்குது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை. அப்போ ஒரு வீட்டை கட்டுறதும் அதை இடிக்கிறதும் ஒரு பெண்ணு கையில் இருக்குது. ஒரு பெண் நினைச்சா, ஒரு தாய் நினைத்தா, அவள் தன் பிள்ளைகளையும் ரட்சிக்க கூடும், தன் கணவனையும் ரட்சிக்க முடியும். ஒரு பெண்ணுடைய நடக்கையில தான் இருக்கிறது. அந்த பெண்ணை குறித்து சாட்சி எங்கே இருந்து வர வேண்டும்? பிள்ளைகளிடத்திலிருந்தும் அவங்களுடைய கணவனிடத்திலிருந்தும் வர வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவள்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து இந்த பெண்மணியை குறித்து ஒரு சாட்சி ஆரம்பிக்கிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்புறம் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, her husband has full confidence in her and lacks nothing of value. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மனைவியுடைய கணவன் எப்படின்னா
அவள் மேல் முழு நம்பிக்கை வைத்திருப்பானாம். ஃபுல் கான்ஃபிடன்ஸ். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன விரும்புகிறேனோ அதை என் மனைவி செய்வாள். அதனால தான் அந்த 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 புருஷனால தன்னுடைய மனைவியை புகழ முடிகிறது. பாருங்க, ஆண்டவர் வேதாகமத்தில் நான் கொஞ்சம் இதை குறித்து தியானிக்கும் போது, scientists say something fascinating about the human biology. Every cell in our body, the tiny structure called mitochondria, எழுதிக்கோங்க, mitochondria, இதுதான் நம்முடைய உடம்புல எனர்ஜி கொடுக்கிறது. It produces energy for life. மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற அந்த எனர்ஜி தான் அது டிஎன்ஏ மூலமாக தாயினிடத்திலிருந்து பிள்ளைக்கு வருகிறது. The DNA is passed only from the mother to the child. That means every human alive carries a biological line that traces back through their mothers. தாய் மூலமாகவே, தாயுடைய தாய், அவங்களுடைய தாய், இந்த தாய் மூலமாகவே கடந்து வருகிற அல்லது வம்சாவளியாய் பாஸ் பண்ணப்படுகிற இந்த மைட்டோகாண்ட்ரியா, இது ஒரு மிஸ்ட்ரி. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மிஸ்ட்ரி. ஒரு தாயிட்ட கொடுத்து அதை பாஸ் பண்ண சொல்றார், ஒரு டார்ச் மாதிரி, பிடிமா அதை பாஸ் பண்ணு. ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் ஆதாம் தன் மனைவிக்கு பெயரிடும் போது என்னவென்று பெயரிட்டார் என்று சற்று உற்று பார்ப்போம். ஜெனசிஸ் 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏவாள், ஈவ். ஹீப்ரூல ஈவுக்கு ஷாவா, ஹயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, சாவா, ஹயானா லைஃப், சாவானா அந்த லைஃபை கொடுக்கிறவங்க, லைஃப் கிவர். எழுதிக்கோங்க, ஈவ் மீன்ஸ் லைஃப் கிவர். ஈவ் என்றால் ஜீவனை கொடுக்கிறவள். ஆதாம் எதற்காக ஈவ் என்று பெயரிட்டார்? மதர் ஆஃப் ஆல் த லிவிங். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் தான் தாய். She is mother of all the living. அப்படியானால் முதலில் இருந்தே தேவன் இப்படியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த அவர் காரணமே ஏதுன்னு சொன்னா, மனிதனை ஆதாமை உருவாக்கிவிட்டு ஏதோ ஒரு காரியம் குறைவுபடுகிறதை ஆண்டவர் உணர்ந்தார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்லன்னு மட்டும் இல்ல, மனிதன் மட்டுமே அவனால் உருவாக்குகிற தன்மையை செய்து முடிக்க முடியாது. இந்த டிஎன்ஏவை ஒரு கமிட்டடா டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு நபர் வேண்டும், அதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை சிருஷ்டித்தார். ஆதாம் அதை புரிந்து கொண்டு ஏவாளுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய் என்று பெயரிட்டான். அந்த பெயர் இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. ஒவ்வொரு தாயும் ஜீவனை தருகிறவள். ஆகவேதான் ஒவ்வொரு பிள்ளை பேரும் ஒரு மறுபிறப்பை போல் இருக்கிறது. ஒரு தாய் செத்து அவள் கிட்டத்தட்ட ஒரு மறுரூபம் அடைகிற ஒரு காரியம் ஒரு பிள்ளையை பெறுவது என்பது. என்றால் தாய் ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இடுப்பில் இருக்கிற எலும்புகள் கிட்டத்தட்ட உடைஞ்சு ரீஅசம்பிள் ஆகணும். அது விட்டு கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளையுடைய தலை வெளியே வருவதற்கு அந்த pelvic bones, it has to move, it has to almost break and realign together. அது ஜீவனை இழந்து மறுபடி பெறுவது போன்று உங்க தாயை நீங்கள் போற்ற வேண்டும். You have to really respect and honor your mother because they are the givers of life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? So life would continue through the living chain of mothers. ஜீவன் என்பது தாய்கள் மூலமாக, தாய்மார்கள் மூலமாக. So every heartbeat today is connected to those who carried life before us. நம்முடைய தாயுடைய துடிப்பு இன்னும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பிசாசை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்ரீ
ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஆ. பகை உண்டாக்குவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பொதுவா பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமுறைகளை அப்பாவுடைய பேருக்கு கீழே பிள்ளைகளை போடுவாங்க, தாயுடைய பேருக்கு கீழே பிள்ளைகளை போட மாட்டாங்க. அப்போ அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் ஏன் சொல்லணும்? ஏன் ஆதாம் வித்துக்கும் உன் வித்துக்கும்னு சொல்லல? சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க ஜெயக்குமார் பிரதர். யார் ஜீவனை கொடுத்தா? வெரி குட். கிறிஸ்து யோசேப்புடைய வித்தாக பிறக்கவில்லை, பிதாவுடைய வித்தாக. நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு தாய் அவளை பார்த்து சொல்றாரு உன் வித்துக்கும், அப்படின்னா சீட் ஆஃப் மேன் இல்ல, சீட் ஆஃப் உமன். யாராவது ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதன் விதையை கொடுக்கிறவனாக இருந்தாலும் கர்த்தர் மனிதனால் படைக்கப்பட்ட விதை பழுதானதை கண்டு அந்த விதையை அல்ல, தம்முடைய பரிசுத்தமான விதையை மரியாளுக்குள் கொடுத்து, ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் எவனும் அவன் தாய் அவனை பாவத்தில் கற்பம் தரித்திருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிற சங்கீத வசனத்தை கேன்சல் பண்ணிட்டு, இவர் பரிசுத்தமாய் பிறந்தவர், இவர் பாவத்தில் பிறந்தவர் அல்ல, இவர் பரிசுத்தத்தில் பிறந்தவர். ஹல்லேலூயா. அப்ப தாய் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? How important. Hallelujah. Jesus Christ, born of Mary, conceived by the Holy Spirit. Conceived by the Holy Spirit. இன்னைக்கு சில தாய் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அவங்க செய்த காரியம், அவர் எதனால அவங்களுடைய பங்கு தேவ திட்டத்துக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருந்துச்சு. முதலாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். பாருங்க, இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளையின் மேல் ஒரு அழகு இருக்கிறதை பார்த்தால், சாதாரண அழகல்ல, ஒரு தெய்வீக கலை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் சற்று முன்னுதான் நம்முடைய சபையில வேலை செய்கிற ஊழியம் செய்கிற பிள்ளையை என் கையில ஏந்தி நின்றேன். நான் ஏந்தி நிற்கும் போது எனக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவருக்காக ஊழியத்திலேயே இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிமியோன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே கைகளிலே ஏந்தி அவர் சொன்னார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமேன் சொல்றீங்களா? இந்த பிள்ளையுடைய தாயாருக்கு இந்த பிள்ளையுடைய முகத்திலே ஒரு ரட்சிப்பு தெரிகிறது. ஆகவே பிள்ளையை கொலை செய்ய அவளுக்கு மனம் இல்லை. மற்றவங்க எல்லாரும் ஆண் பிள்ளையா இருந்தா கொலை செய்ய வேண்டும், ஆனால் இவளுக்கு அந்த பிள்ளையை அழிக்க விருப்பம் இல்லை. இன்னைக்கு அநேகம் பிள்ளைகள், தாய்மார்கள் அவர்களை அபார்ஷன் பண்ண விரும்பாததுனால அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஜீவனோடு இருந்து கர்த்தருக்கு பெரிய காரியங்களை சாதிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக அந்த 3வது பிள்ளையும் ஒரு பெண்ணா பிறந்துருச்சுன்னா சில பெற்றோருக்கு பயங்கர கடுப்பு, கசப்பு. ஆனா அந்த பிள்ளை தான் பின்னாட்கள் அவங்களை காப்பாற்றும். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாய் காப்பாற்றுகிறவள், காப்பாற்றுகிற தாய். எழுதி கொள்ளுங்க. இந்த மோசே குழந்தையா இருந்தபோது அந்த மகனை கொல்லாமல் அவரை பாதுகாத்த ஒரு தாய். இவ்வளோ பெரிய தேசத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு இந்த மோசேயை கர்த்தர் எழுப்ப சித்தமாக இருந்தார். அதற்கு ஆண்டவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் என்ன செய்வார்னா, இப்படிப்பட்ட பெரிய
காரியங்களை செய்ய போகிறவர்களுடைய தாய்மார்களோடு அவர் இணைந்து கொள்வார், அவர்களை பலப்படுத்துவார், அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், பிள்ளைகளை பாதுகாத்து அவர்கள் ஜெபிப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒவ்வொரு பிள்ளையும் தாயுடைய ஜெபத்தினாலே காப்பாற்றப்படுகிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு யாக்கோபுடைய தாய் ரெபேக்காள் அவனை அனுப்பி விடாவிட்டால் அன்றைக்கு ஈசாய் யாக்கோபை கொன்றிருப்பார். There was a mother who was protecting. என்னுடைய தாய் பல முறை எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு பயங்கரமான விபத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நான் வீட்டுக்கு வருகிற என்னுடைய தாய் ஜெபத்திலே அழுது கொண்டிருக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே அவங்க கேட்ட கேள்வி, எங்க இருந்து வருகிற? உனக்காக ரொம்ப ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். சற்று கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. வேகமாய் ஒரு பஸ் என் மேல ஏறி இருக்கும். ஜஸ்ட் செகண்ட்ல அப்படி இப்படி க்ளோஸ் ஷேவ். என் தாயை சொன்னாங்க, உனக்காக ஜெபிக்க வைத்தார் ஆண்டவர், எங்கே இருந்தாய்? தாயிட்ட சொன்ன, இந்த மாதிரி ஒரு விபத்துல இருந்து. ஜோகெபேத் அப்படின்னு சொல்ற மோசேயுடைய தாயார் என்ன செய்கிறார்கள்? மோசேயை ஒரு நாணல் கூடையை பின்னி அதிலே தன்னுடைய மகனை வைத்து அந்த நைல் நதியிலே தள்ளிவிட்டு அதை பின்தொடர்ந்து ஓடுகிறாள். கரெக்டா ராணியுடைய கையிலே பிள்ளை மாட்டுகிறது. யாருடைய பிள்ளை இது? எபிரேயருடைய பிள்ளை. இவளை வளர்க்க வேண்டும். தமக்கை ஓடி போய் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு பெண்ணை தெரியும், நான் கூட்டிட்டு வரவா? கூட்டிட்டு வா, இவளுக்கு பால் கொடுக்க வேண்டும். யார் வர்றது? எந்த குழந்தைய சாகடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே குழந்தைக்கு பால் கொடுக்க அதனுடைய சொந்த தாய. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் கொஞ்சம் கூட அதுல கலக்க விடல. பார்த்தீங்களா? ஒரு எகிப்திய தாயுடைய பாலை உண்ணும்படி மோசேயை கர்த்தர் கைவிடவில்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாயும் அவருடைய மகளும் அந்த நாணலை பின்னும் போது எவ்வளவு வேதனை அவங்களுக்கு. அவங்க மனசுல இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ இந்த யோகேபேத் தாய் எவ்வளவு அதை காப்பாற்றி இருக்கிறாள். அதனால்தான் பைபிள்ல போட்டிருக்குது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில், charm is deceptive, beauty is fleeting, but a woman who fears the Lord. எனக்கு அன்பான தாயே, இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி உங்க கணவனுடைய கண்டிப்புக்கு அவர்களை பாதுகாக்கிறீர்களா, இல்ல கர்த்தருடைய பயத்துக்கு நீங்கள் அவர்களை வளர்க்கிறீர்களா? இந்த யோகேபேத் தன் மகனை கர்த்தருடைய வழிகளிலே அவளை ஆயத்தம் பண்ணுகிறாள். பாலூட்டி வளர்த்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்கிறாள். ஆண்டவர் யார் என்பதை சொல்லி வளர்க்கிறாள். அதை பின் நாட்களில் அவன் வளர்ந்த பிறகும் மறவாமல் தான் கர்த்தருடைய சந்ததி என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு அநேக தாய்மார் தங்கள் பிள்ளைகளை டிவி கிட்ட இருந்து, மொபைல் போன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது இல்லை. அவங்க கையில எதையாவது கொடுத்து அவங்க எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கையில செல்போனை கொடுத்துட்றாங்க, இல்ல டிவி ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த பிள்ளைகள் எது வேண்டுமோ பார்க்கிறார்கள். Are you protecting your child? உங்களுடைய கணவர் சில காரியங்களை சொல்லும் போது உங்க பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனா அப்ப சும்மா விடுங்க, அவனை திட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஒரு தாய் தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பா இருக்கணும், ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். என்னுடைய தாய் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் வேற. அவங்களுக்கு லேட்டா வந்தா பிடிக்காது. அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கணும், எல்லாம் கிளீனா இருக்கணும், வீட்டை கிளீனா வைக்கணும்னு சொல்லி எங்களை எல்லாரும் லீவ்ல ஒரு வேலையை செய்ய வைப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் என்ன பண்றோம்? பிள்ளைங்களை எந்த வேலையும் செய்ய சொல்றதில்லை. அதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க பார்த்துக்குவாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும்.
அவங்கள பாதுகாக்கிறது என்பது அவருடைய ஆத்துமாவை பாதுகாப்பது. சொல்லுங்க அல்லேலூயா. Are you protecting your child? எனக்கு அன்பான தாயே, நீ ஜெபிக்கிறாயா? உன் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாயா? உங்க பிள்ளைங்க உங்க கண்ணை மறைஞ்சு ஸ்கூலுக்கு போன பிறகு எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க வாலிப பிள்ளைங்க கல்லூரிக்கு போகும்போது எத்தனையோ காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தாயுடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். You have to be in prayer. என்னுடைய தாயும் தகப்பனும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவங்க உபவாசம் இருப்பார்கள். காரணம், என் பிள்ளைகள் கண்டிப்பா கர்த்தருக்குள்ள வர வேண்டும், ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சாங்க, ஊழியம் செய்யணும்னு ஜெபிச்சாங்க, பாதுகாத்தாங்க. கர்த்தருடைய கோபாக்கினை வந்து அழியாதபடி எங்களை பாதுகாத்தாங்க. Are you a protecting child? யாத்ராவும் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திரு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பிள்ளை பெரிதான போது அப்படின்னா அது குழந்தையிலிருந்து வாலிபன் ஆகிற வரையிலும் மோசே தன் தாயின் இடத்திலே வளர்ந்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? Your commitment to raise them to the youth so that they follow the precepts of the Lord. அன்னைக்கு மோசேக்கு அது சொல்லி கொடுத்ததுனால தான் மோசே பின்னாட்களில் தேசத்தையே லீட் பண்ற தலைவரா மாறினார். Are you protecting your child through prayer, through your Bible reading, through your fasting, through the meditation of the word of God, holding on to the promises of God? சொல்லுங்க ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரண்டாவதாக அர்ப்பணிக்கிற தாய்மார்கள், டெடிகேட்டட் மதர்ஸ். அர்ப்பணிக்கிற தாய்மார்கள். பெற்று எடுத்தா போதாதுங்க, பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும். We have to dedicate the children for the Lord. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24-28 வாசிப்போம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துரத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல. யார் அங்க பணிந்து கொண்டா? அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். யார் பணிந்து கொண்டா? பாருங்க, யாரு பணிந்து கொண்டா? ஒரு பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இப்பொழுது அந்த பிள்ளை எனக்கு கிடைத்து விட்டது. அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்றே நான் இப்போ ஒப்பு கொடுக்கிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தன்னிடத்துல குழந்தை இல்லை என்று தெரியும் போது கர்த்தர்கிட்ட எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, தந்தா உங்களுக்கு தருவேன்னு அநேக தாய்மார் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு வாலிப தம்பி என்கிட்ட ஊழியத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தான். ஆனா அவன் தாய் அவனை விடவே இல்லை. அவன் தாய்க்கு ஆசை, என் பிள்ளை உலக பிரகாரமா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு வர்றதில்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு உலகம் கொடுக்கிற பணம் தான் முக்கியமா இருக்கு. ஆனா சிலருடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஜெபிக்கும் போது அந்த மூத்த பிள்ளைய கர்த்தர் வந்து ஜெபத்துக்கு பதிலாக ஜெபத்தின் விளைவாக அந்த பிள்ளையை கொடுப்பார்.
பெற்றெடுக்கும் போது நான் கர்த்தருக்காக பெற்றெடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா அநேகர் by mistake they don't dedicate their children to God. They don't understand that ஒரு கமிட்மெண்ட் நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு 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 பொருத்தனை பண்ணிக்கிட்டோம்னா பைபிள்ல போட்டிருக்குது, பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் இருப்பதை பார்க்கிறோம், செய்யாமல் இருப்பதே நலம்னு போட்டிருக்குது பைபிள்ல. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அதை ஆண்டவருக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காத போது என்ன நடக்கிறது? அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறுகிறது. அந்த பெற்றோருடைய சரீரத்திலே சில உபாதைகள் வருகிறது. சில ஜபங்களை பண்ணி சிலருக்காக விடுதலைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், இவர்களிடத்திலே செய்த பொருத்தனைகளை அவர்கள் செய்யவில்லை, எனக்கு ஒப்பு கொடுத்ததை செய்யல, எனக்கே அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, எனக்காக கேட்டாங்க, இந்த பிள்ளையை நான் கடவுளுக்குன்னு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா தர்றதில்ல. டுடே we need dedicated mothers. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அர்ப்பணிக்கப்பட்ட தாய் வேண்டும். இந்த தாயுடைய இருதயம் பாருங்க, அவள் தன் கணவனிடத்தில் சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை பால் மறக்க பண்ண பின்பு நான் கொண்டு போய் தேவனிடத்தில் விட்டு விடுவேன், அவன் எப்பொழுதும் கர்த்தரோட வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். என்னுடைய தாயும் தகப்பனும் நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி சொன்னபோது, அப்பொழுதுதான் எனக்கு திருமணமாகி இருந்தது, கையிலே 6 மாத கை குழந்தை. இப்போ என் தாயும் தகப்பனுக்கும் ரொம்ப ஆசை, நான் நிறையா படிச்சிருக்கிறேன், அதனால நல்ல ஒரு வேலை, MBA கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என் தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்துச்சு. பிள்ளைங்க வளர்ந்து பெற்றோரை பொறுப்பெடுக்க வேண்டும், தப்பே கிடையாது. ஆனால் ஊழியம்னு சொல்லி சொல்லும்போது என் தாயும் தகப்பனும் என்னிடத்துல கண்ணீரோட சொன்னாங்க, கர்த்தருக்கென்று நான் உன்னை பெற்றெடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என் தாய் சுயநலமாய் யோசிக்கவில்லை. அவங்க என்கிட்ட சின்ன வயசுல சொல்லுவாங்க, முதற் பலன் கர்த்தருடையது. கற்பம் திறந்து பிறக்கிற முதலான பிள்ளை எல்லாரும் யாருக்கு சொந்தமானது? எல்லாரும் சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் தர்றோம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு? கர்த்தருடைய ஊழியத்துக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறோம்? We need dedicated mothers who will always keep their family dedicated to God. கர்த்தருக்கு நான் கேட்டேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அவன் என்னாலும் கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பான். அவன் தாயுடைய அந்த பக்தி சாமுவேலை கர்த்தருக்கு பணிந்து கொள்ள செய்தது. அவன் கர்த்தரை, அங்கே கர்த்தரை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க அம்மா செய்த பொருத்தனைக்கு பையன் அழுது அடம் பிடிச்சு அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லல, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வீட்டிலே பணிந்து கொண்டான். உங்களை பணிந்து கொள்ள விடாதீங்க, சுயநலமா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி விட்டு கொடுத்தா அதுக்கப்புறமா என்னாச்சு? கர்த்தர் மேலும் பிள்ளைகளை அண்ணாளுக்கு கொடுத்தா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அண்ணாள் மேலும் பிள்ளைகளை பெற்றாளாம். ஒன்னு கொடுத்ததுக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா? 5 கொடுத்தார். கிருபையை பெற்றுக்கொண்டான். 5 கிடைச்சா என்ன அர்த்தம்? கிருபைன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய வழிகளில் போதிக்கிற தாய்மார்கள் வேண்டும். Mothers who instruct their children, not just raise them but instruct their children. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 5ஆம் வசனங்களை நான் வேகமாக வாசிக்க போறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. எல்லாரும் சொல்லுங்க தீமோத்தேயு. எல்லாரும் சொல்லுங்க தீமோத்தேயு. அவர்கிட்ட சொல்றாரு, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால்
என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் எல்லாரும் சொல்லுங்க. சரி, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. யூனிஸ். ஐனேகேயாள் போட்டிருக்குதுல்ல, அது வேற யாரும் இல்ல, யூனிஸ். அவள் ஒரு யூத குலத்திலே பிறந்தவர்கள். She became a disciple of the Lord Jesus Christ. அவள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளாய் மாறினாள். மாறினது மட்டுமல்ல, தன் மகனாகிய தீமோத்தேயுவை புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மென்டர் பண்ணப்பட்ட முதல் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக எடுத்து நிறுத்தினாள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த யூனிஸ் என்ற பெயருக்கு 2 பகுதி இருக்குது. யூ என்றால் ஜாய், நைஸ் என்றால் விக்டரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜாய்ஃபுல் விக்டரின்னு அர்த்தம். பேரிடும் போது நீங்க அர்த்தமுள்ள பேரா விடணும். சொல்லுங்க ஆமென். திமோத்தியு was born to a mixed racial marriage. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். லூயிஸ் அவருடைய பாட்டி, அவருடைய தாய் யூனிஸ், இவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளா இருந்தாங்க திமோத்தியுடைய வாழ்க்கையில. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வாசித்தோம்ல. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்க்கும்போது, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். He was born to an interracial marriage. The father was Greek, the mother was Jewish. அப்போ இந்த தகப்பன் கிரேக்கனுடைய இன்ஃப்ளூயன்ஸை தாம் பிள்ளைக்குள்ள ஏற்றாதபடி தீமோத்தேயுவை அவன் தாயாகிய யூனிஸ் கர்த்தருடைய வழிகளிலே நடத்தினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? எந்த அளவுக்கு வளர்த்திருந்தாங்கன்னா, அந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று பவுல் சொல்ல வச்சார். பவுல் சொல்லும்படி வளர்த்திருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளை நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாய்க்கு அன்னைக்கு தெரிஞ்சதெல்லாம் தோராவும் நீதிமொழிகளும் அவளுக்கு தெரியும். ஹோம் ஸ்கூலிங்ல தான் இவர் வளர்க்கப்படுகிறார். தீமோத்தேயுவுக்கு பவுலை போல ரபாய்க்கு கீழே வளரல. பவுல் ரபாய் கமாலியலுக்கு கீழே வளர்ந்தவர். ஆனால் தீமோத்தேயுவுக்கு அவங்க தாய் தான் டீச்சர். எவ்வளவு அவருக்கு டீச் பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்டா பவுல் இயேசுதான் ரட்சகர்னு சொல்லும்போது அவர் தன் தாயினுடைய போதனை, பவுலுடைய போதனையை கேட்டு சபைகளுக்கு ஒரு பெரிய பாஸ்டரா மாறினார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. நீதிமொழிகள் 22:6 இப்படி சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கர்த்தருடைய வழியில நடத்தணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், சரி படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எதை பத்தி பேசணும்? கர்த்தருடைய நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுறது, வீட்டில் இருக்கும் போது சினிமாவை பத்தி பேசுறது. அந்த படம் பார்த்துட்டியாடா? இந்த படம் பார்த்துட்ட? அப்படியா? நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம், வாழ்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை போதிக்கிறீர்கள்? உங்க கோபத்தை போதிக்கிறீங்களா? உங்களுடைய பொறுமையை போதிக்கிறீங்களா? டாடி கோபம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிப்பாரு, பாத்திரத்தெல்லாம் உடைப்பாரு. நல்ல சாட்சிப்பா. நான்லாம் இப்பெல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி பிள்ளைங்கிட்ட கேட்கறதே கிடையாது. பிள்ளைகளுக்கு நல்ல மனசு, டபால் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடும். எப்படி உங்க அப்பானா டக்குன்னு சொல்லிட்டோம். அவர் காலையில பிரெஞ்சு பேசுவாரு. என்ன பிரெஞ்சுன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷைகள். இங்க ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போனா
ஆத்திரம். நீ என்ன கோத்திரம்? சரியான பாத்திரமா இருக்கணும். அப்படியே வருது. சரி, ஓகே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போதிக்கிற தாய். முதல் தாய் யாருன்னு சொன்ன? பாதுகாக்கிற தாய். இரண்டாவது அர்ப்பணிக்கிற தாய், டெடிகேட்டட் மதர். மூன்றாவது போதிக்கிற தாய். நான்காவது பாரமுள்ள தாய். பேர்டன் இருக்கணும். பாரமுள்ள தாயா இருக்க வேண்டும். தாயா இருக்க மட்டும் இல்ல, சில பேர் மாமியாராகவும் இருக்கணும். தாயும் மாமியாரையும் வேற வேறையா பார்க்கிற அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவுதான் ஐயோ கொய்யோன்னு சொல்லி அந்நிய பாஷையில பேசினாலும் உன் மாமியாரோட உனக்கு ஒத்து போகலன்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? உயிரோடு இருக்கும்போது உங்க மாமியாரை நீ கவனிக்கிறியா? அவங்களும் உனக்கு தாய் தானே. மாமியாரே, உங்க மருமகள் எப்படி பாக்குறீங்க? என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டா, நீயே வச்சுக்கோ. இது நிமித்தம் கல்யாணம் ஆயிட்டார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? நீங்க பல குடும்பங்களை பெற்றோர் தான் பிரச்சனையா இருக்கிறாங்க. தான் மகளை விட்டு கொடுக்க, நீ விட்டுட்டு வாமா, நம்ம பார்த்துக்கலாம். பிள்ளைய வாழை வெட்டிய வீட்டில் வச்சு உட்கார வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறான். அந்த பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளையாக வளர்கிறது. எத்தனை டைவர்ஸ், எத்தனை காரியங்கள். ஒரு பெண்ணு தான் இன்னைக்கு நிறைய இடத்துல டைவர்ஸ் கேட்கறதுங்க. காரணம், அடங்கி போக முடியல. அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவன் ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகிட்ட ஒண்ணே ஒன்று சொல்றேன். சக்சஸ்ஃபுல் மேரேஜ் ஹாப்பி மேரேஜ் நினைக்காதீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ்னா சாக்ரிஃபைஸ்டு மேரேஜ்னு அர்த்தம். சாக்ரிஃபைஸ் லைஃப்னு அர்த்தம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் தியாகம் செய்ய வேண்டும். சில தியாகங்களை வெளியே சொல்லலாம், சில தியாகங்களை சொல்ல முடியாது. அந்த தியாகம் செய்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் குடும்பம். நான் ஜெயிக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறனா போட்டி போடுறது கிடையாது. இட் இஸ் நாட் a competition. பாருங்க, இந்த ரூத், அவருடைய மாமியார் நகோமி கணவனை இழந்து விட்டால், 2 மகன்களையும் இழந்து விட்டாள். 2 மருமகள் இருக்கிறாள். ஒருத்தருக்கு பேர் ஓர்பாள், மற்றொருக்கு பேர் ரூத். 2 பேர்ட்டையும் சொல்ற, நீங்க இப்ப விட்டு போயிருங்க, என் வாழ்க்கை கசந்து போயிட்டு. அன்பார்ந்த பிள்ளைகளே, ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நகோமி சொல்லுகிறாள். நகோமி என்றால் நகைப்பு. டோன்ட் கால் மீ நயோமி, கால் மீ மாரா. என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். அவள் வாழ்க்கை கசந்து போனது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள். ஆனால் ஒன்றை அவள் இழக்கவில்லை, தன் உறவை அவள் இழக்கவில்லை. அந்த மருமகள் ரூத் சொல்றார், நான் உம்மை விட்டு போக மாட்டேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்ல சொன்னா, அப்போ நகோமி கடவுளுக்கு எவ்வளவு பயபக்தியா இருந்திருக்கிறா. அவள் வாழ்க்கையில சாபமே அவள் மோவாபுக்கு சென்றதுனால்தான். மோவாபுக்கு சென்று எல்லாவற்றையும் இழக்கிறாள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌகரியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையின் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். கவனிங்க, இந்த அம்மா நகோமிக்கு ஒரு பாரம் இருக்கிறது. என்னுடைய மருமகள் ரூத்து அவ செட்டில் ஆகணும். எவ்வளவு ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனை மாமியார் தன்னுடைய கணவனை இழந்த மருமகளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்கறாங்க. அவ கடக்கட்டும் காலம் பூரா, என் மகனையே சாப்பிட்டுட்டா, அவளுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை? ஆனா அந்த நகோமி அவள் சொல்கிறாள், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அப்படின்னா இந்த நகோமி என்கிற தாய் ஒரு பாரமுள்ள தாயாக இருந்தாள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. மனதில் என்னுடைய மருமகள் ரூத் நன்றாய் இருக்க வேண்டும், ரூத் நன்றாய் இருக்க வேண்டும், அவளுடைய பாரமே ரூத் நன்றாய் இருக்க வேண்டும். அவளுக்கு அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா, மை டாட்டர், ஐ மஸ்ட் ஃபைண்ட் அ ஹோம் ஃபார் யூ வேர் யூ வில் பி வெல் ப்ரொவைடட் ஃபார். இங்கிலீஷ் ரொம்ப அருமையாக போட்டிருக்குது. உனக்கு நல்ல உணவு வேணும், உனக்கு நல்ல பராமரிப்பு வேணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல உன்னை நான் சேஃப் கார்ட் பண்ண வேணும். எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பாரமுள்ள தாய். நடந்தது என்ன? நகோமிக்கு என்ன செய்யணும்னு கரெக்டாக சொல்லித்தரா. நம்முடைய உறவின் முறை. அந்த போவாஸ் களத்தில் வந்து அவன் படுப்பான். அவனுடைய காலில் இருக்கிற போர்வையை அதை தூக்கி அந்த போர்வையில் அவன் கால் மாட்டில் படுத்துக்கொள். உடம்போட உடம்பா படுக்க சொல்லலங்க, கால் மாட்டுல. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? அவளை அந்த போவாச மயக்கு, அவனோட பழகு, அவனை லவ் பண்ணு சொல்லல. அவன் கால் மாட்டுல படுத்துக்கோ. புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவளுக்கு பரிசுத்தத்தை அவள் மாமியார் தாய் போதித்தாள். நடந்தது என்ன? அவள் சொல்றார், போவாஸ் உம்முடைய போர்வையை என்மேல் விரியும். என்ன அர்த்தம்? நான் உம்முடைய காணியாட்சிக்கு கீழே வருகிறேன். நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஆனால் நான் இஸ்ரவேலாய் மாற விரும்புகிறேன். இயேசுவே என் மேல உம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை விரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறீங்க. அப்படிப்பட்ட பாரமுள்ள தாய்மார் வேணும், பாரமுள்ள மாமியார்கள் வேண்டும். ஆண்டவர் சபையை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற, 5வது, அபிஷேகம் உள்ள தாய்மார்கள் வேண்டும். யூ நீட் an anointed mother. தாயை, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா? நீ அபிஷேகம் பெற்றிருந்தா உன் பிள்ளைய கர்த்தர் அபிஷேகிப்பார். உன் பிள்ளையின் மூலமா தேசத்தையே கர்த்தர் அசைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யோவான் 19:25, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவை அருகே மரியாள் ஆகிய அவருடைய தாய். எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. பேதுருவை காணோம், யாக்கோபை காணோம், தோமாவை காணோம். இவங்கெல்லாம் உங்க கூட நாங்கள் மரிக்கிறதுக்கு ரெடின்னு சொன்னவங்க. ஆனால் மரியாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை விடவே இல்லை. இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தாள். அந்த மரியாள் தான் அந்த சரீரத்தை வாங்கி யோசேப்புடைய கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணது. இந்த மரியாள் தான் மேல் வீட்டறையிலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் வருவேன் என்று சொன்னாரே. காத்திருந்த 120 பேர்ல பைபிள் தெளிவா மென்ஷன் பண்ணுகிறது, அவருடைய தாயாகிய மரியாளும் இருந்தாளா. இயேசு கிறிஸ்து 12 வயதான போது தேவாலயத்துக்கு போய் திரும்பி வரும்போது இயேசுவை தொலைத்த மரியாள், அவர் மரித்து உயிரோடு எழும்பும்போது அவரை தொலைக்கவில்லை. தேவ ஆவியானவரால் அவருடைய ஆவியையே அவள் பெற்றுக்கொண்டார். சரீரத்தில் மிஸ் பண்ண மரியாள். லூக்கா 1:38 தேவ தூதன் வந்து உனக்கு நீ குழந்தையை பெறுவாய் என்று சொல்லும் போது, நான் புருஷனை அறியேனே என்று கேள்வி கேட்டார். தேவ தூதன் சொன்னான், இல்ல, உன்னதமானவர் உன்மேல் வருவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட மரியாள், உன்னதமானவர் அவர் மேல் வந்தார், உள்ளே கற்பம் தரிக்கப்பட்டது. புருஷனை அறியவில்லை. யோசேப்பு என்ன சொல்லுவார்னு யோசிக்கல, ஊர் என்ன சொல்ல யோசிக்கல. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு அபிஷேகத்தினுடைய பிள்ளைகளாக உங்க பிள்ளைகளை வளர்க்க என் மேல் அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க? தாய்மாரே, கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊத்த போகிறா. எல்லாரும் எழும்பி நிக்கலாமா?
அந்த அபிஷேகம் என் மேல இறங்கி வரட்டும். அந்த அபிஷேகம் என் மேல இறங்கி வரட்டும். எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம். ரிகதலமனதி அன்டூரபல செண்டெரதி அண்டரபா. யாராவது வாயை திறந்து சத்தமா ஜெபிக்கிறீங்களா? Come on. I want you to lift your hands and pray in tongues. அபிஷேகம் பெறாதவர்கள் இருப்பீர்கள் என்றால், அபிஷேகம் இன்னும் நான் பெறல, எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை அபிஷேகம் பண்ண ரெடியா இருக்கிறார். The Lord wants to fill you with His anointing. Thank you Lord, thank you Lord. பாதுகாக்கிற தாய், அர்ப்பணிக்கிற தாய், போதிக்கிற தாய், பாரமுள்ள தாய், அபிஷேகிக்கப்பட்ட தாய். இந்த 5 குணாதிசயங்களும் ஒவ்வொரு தாய்மார்களுக்குள்ளும் இறங்கி வருவதாக. உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் கர்த்தர் மேல பயம் வைக்கணும். உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். உங்க கணவனுடைய மரியாதையை கெடுக்கிறதும் அந்த மரியாதையை கொடுக்கிறதும் நீங்க தான். நீங்க எப்படி உங்க கணவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களோ அதை பார்த்துதான் உங்க பிள்ளைகள் நடப்பார்கள். எல்லாரும் கையை உயர்த்தி வாயை திறந்து அந்நிய பாஷையில, ஆண்டவரே நான் பொறுப்புள்ள தாயாய் இருக்கணும்பா. சபைக்கு நான் ஒரு தாயா இருக்கணும், சமுதாயத்துக்கு நான் ஒரு தாயா இருக்கணும். ஆண்டவரே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல உதாரணமா இருக்கணும். சகோதரர்களும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல தகப்பனா இருக்கணும், நல்ல தாயா இருக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளரணும், அவர்கள் பெரிய ஜாதியாய் மாறணும். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கொஞ்சம் கேளுங்க. உங்க மேல ஊத்துற அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். நீங்க அந்நிய பாஷை பேச 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 உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வருவதா. எல்லா பரிசுத்த குலைச்சல் வீடுகளை விட்டு வெளியேறட்டும். சரீரத்தில் பரிசுத்தம், கைகளில் பரிசுத்தம், கண்களில் பரிசுத்தம். அப்பா பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஒருமனப்பாட்டின் ஆவியை தாங்க, தாழ்மையை தாங்க, தாழ்மையை தாங்க. ஒவ்வொரு சகோதரிகள் மேலும், ஒவ்வொரு தாய்மார்கள் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வருவதாக. குடும்பத்தை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும். தங்களை அர்ப்பணித்து வாழட்டும். அநேக ஜாதிகளுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. நீங்க தலை குனிவது இல்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களை தலை நிமிர செய்வார்கள். தலை நிமிர செய்கிற தாய்மார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.